மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் 3 மினிட்ஸில் எப்படி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இட்ஸ் ப்ராக்டிஸ் டு பர்ஃபெக்ஷன் சீரீஸ் எபிசோட் 8. நான் கோகிலவாணி, இது கமரவர்ண மாதிரி கிரியேஷன்ஸ். பொதுவாகவே சில்க் த்ரெட் யூஸ் பண்ண சாஃப்டாக இருக்கிறனாலையும் நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறனாலையும் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். ஆனால் இந்த 2 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கும் ஈஸியாக ஸ்டிச் போட வரும். நம்பர் 1, நீடிலுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது. நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும்போது அந்த ப்ரெஷர் த்ரெட்டுக்கும் பாஸ் ஆகி அது கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்பர் 2, ஃப்ரேம்க்கு கீழே நம்ம த்ரெட்டை ஹோல்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸை விட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறனாலையும் த்ரெட்டு ஸ்ப்ளிட் ஆகிறக்கும் கட் ஆகிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். நீடில் பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை டிப் பாயிண்டில் லாக் பண்ணி மேலே எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா 2 ஸ்டாண்ட்ஸுக்கும் நடுவில் கேப்பே இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். நம்ம கீழே அட் எ டைமில் 2 ஸ்டாண்ட்ஸையும் ஒட்டுக்கா பிக் பண்ணி மேலே எடுக்கணும். இப்போது கொஞ்சம் த்ரெட் மேலே வந்த அப்புறம் டிப் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி நீடில் நகர்த்தி அந்த போர்ஷனை வச்சு மேலே எடுக்கணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. தென் தேவையான லென்த் பார்த்துட்டு அகெயின் நீடில் பஞ்ச் பண்ணி எப்பயும் போல தான் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறோம். ஆனால் த்ரெட்டு நம்ம கையில் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். எகெயின் மேலே எடுக்கும்போதும் சேம் தான். கொஞ்சம் த்ரெட்டு மேலே வந்ததுக்கப்புறம் டிப் பாயிண்டில் இல்லாமல் அதிலிருந்து கொஞ்சம் மேலே தள்ளி நீடில் நகர்த்தி அதிலிருந்து த்ரெட்டை மேலே எடுக்கணும். இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம அந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிராண்டு. நல்ல குவாலிட்டியான த்ரெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டும் ஆகாது, கட்டும் ஆகாது. நம்பர் 2, 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு தான் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும். நம்பர் 3, நம்ம த்ரெட்டை நல்லா டைட்டாக 2 ஸ்டாண்ட்ஸ்க்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி தான் பிடிக்கணும். அண்ட் தி ஃபைனல் டிப், நீடிலோட டிப் போர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் மேலே தள்ளி மேல் போர்ஷனை வச்சு நம்ம த்ரெட்டை இழுக்கணும். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு சில்க் த்ரெட்டோட லாங் வீடியோ வேணும் அப்படின்னா சில்க் த்ரெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஆரி லேர்ன் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.